ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, பூ மாதிரி சாஃப்ட்டா இட்லி எப்படி செய்றதுங்கிறது தான் உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுவும் வந்து நம்ம ரேஷன் அரிசியில எப்படி செய்றதுங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்து எப்படின்றத செஞ்சு காட்ட போறேன். ஸோ இந்த டம்ளர்ல வந்து 2 1/2 டம்ளர் வந்து பச்சரிசி, 2 1/2 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுக்க போறேன். ஸோ இதில வந்து மொத்தம் 5 கிளாஸ் எடுத்திருக்கோம். 2 1/2 பச்சரிசி, 2 1/2 புழுங்கல் அரிசி. அதே மாதிரி 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை தனியாக ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும்ங்க. பச்சரிசி, புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரேஷன் அரிசிலேயே வந்து நம்ம கடை அரிசி வாங்காமல் இதில் எப்படி செய்யலாங்கிறத தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டோம். நான் வந்து ஒரு 5 வாட்டி கழுவிட்டேன். 6வது வாட்டி கேன் வாட்டரில் தான் நான் இப்போது தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலேயே தான் நம்ம அரைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறட்டும். 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாவு வந்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் என்ன ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி இருக்கிறதுக்கு என்ன நம்ம சேர்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம். பழைய சாதம் வந்து ஸோ இது அரிசி 1 கிலோ, 1/4 கிலோ உளுந்து, 1 1/4 கிலோவுக்கு வந்து கைப்பிடி அளவுக்கு வந்து பழைய சாதம் எடுத்துக்கோங்க. பழைய சாதம் இல்லை அப்படின்றவங்க வந்து இன்றைக்கி இப்போ சாதம் வெடித்து சாதம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் இந்த மாவை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். சரிங்களா? மாவு அரைச்சிக்கலாம். வந்து நம்ம மாவு அரைச்சிட்டோங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து 5 மணி நேரம் நல்லா புளிச்சு, நல்லா உப்பி மேலே வரணும். நம்ம வந்து இப்போ 1 கிலோ அரிசி, 1/4 கிலோ உளுந்து, 1 1/4 கிலோ எடுத்துருக்கு இல்லைங்களா? எனக்கு வந்து இது 3 நாளைக்கு வருங்க. இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் நான் இதில் மாவு கரைச்சிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் மாவு எடுத்துக்க போகிறேன். அந்த மாவு வந்து 5 மணி நேரம் நல்லா புளிச்சு மாவு உப்பி மேலே வரணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி செய்யலாம். அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா குஃப் குஃப்னு இருக்கு பாருங்கள். இப்போ வேறு பிளேட் மாற்றிக்கலாம்.